துவாபர யுகம். அதுல மகாபாரத யுத்தம் முடிஞ்சிருது. ஹிமாலயில அஸ்வத்தாமா போயிட்டான். அவனுக்கு ஒரு சந்தேகம், கிருஷ்ணரை கூப்பிட்டு கேட்கறான். கிருஷ்ணர் சகாதேவனை கூப்பிட்டு நீயே இதுக்கு சொல்லலாம், போயிட்டு வான்னு அனுப்பிடுறார். அஸ்வத்தாமா இவர்கிட்ட கேட்கிறான், சகாதேவன் கிட்ட, எங்க அப்பா உங்களுக்கு எல்லாம் வாத்தியாராய் எவ்வளவோ கல்வி எல்லாம் வித்தைகள் எல்லாம் சொல்லி கொடுத்தார். தான் எங்க பக்கம் இருந்தா கூட மனசு பூரா உங்ககிட்ட தான் வச்சிருந்தார். அவ்வளவு உங்ககிட்ட பிரியமா இருந்தவரை ஏன் இப்படி வஞ்சனையா கொன்னே அப்படின்னு கேட்கிறார். உடனே சகாதேவன் சொல்றான், உங்க அப்பா நல்லது செஞ்சிருக்கார், ரைட்டு. அதே சமயத்துல அவர் என்ன பண்ணினார், பீஷ்மர் முதல்ல எல்லாருக்கும் கல்வி போதிக்கிறதுக்கு உங்க அப்பாவை அப்பாயின்ட் பண்ண போது அவர் இந்த அரசகுமாரர்களுக்கு சொல்லி கொடுக்கிற போது மத்தவாளுக்கு சொல்லி கொடுத்தா தப்புன்னு நினைச்சுதான் ஏகலைவன் ஒரு வேட பையன் அவன் பணிஞ்சு கேட்கிற போது மாட்டேன்னு சொல்லி துரத்தி விட்டான். அது பாவம் இல்லையா? சரி, அப்படிதான் அவன் போயிட்டான். அவன் தானா கத்துண்ட கல்வியை பார்த்துட்டு உங்க அப்பாவும் அர்ஜுனனும் ஒரு தடவை பார்த்து அவனுடைய வில்வித்தையை பார்த்து ஆச்சரியப்பட்டு எங்க அர்ஜுனனுக்கும் மேல வந்துருவாரோன்னு உங்க அப்பாவும் நினைச்சார், அர்ஜுனனும் தனக்கு மேல இவன் வந்துருவானோன்னு நினைச்சார். உடனே உங்க அப்பா என்ன பண்ணார், தந்திரமா குரு தட்சணியா ஏகலைவனுடைய கட்ட விரல வாங்கினார். இது ரெண்டும் பாவம் இல்லையா? எப்பவுமே தான் செஞ்ச நல்லதோ கெட்டதோ எல்லாமே வினையா திருப்பி அடிக்கும் அப்படின்னு சகாதேவன் சொன்னான். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம செய்யற நல்லதோ கெட்டதோ எந்த கர்மாவா இருந்தாலும் அது திருப்பி நம்மளையே தான் சேரும். இதுக்கு வேற யாரையும் பொறுப்பு ஏத்துக்க சொல்ல முடியாது. இது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு என்னன்னா, கல்வின்னு வரும்போது யாரையும் வஞ்சிக்க கூடாது. அதுல வேற்றுமை யாரையுமே பார்க்க கூடாது. யாரு ஆசைப்பட்டு வராளோ அவளுக்கு சொல்லி கொடுக்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும்.